ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பத்தொன்பதாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீர தேவ நாயனாரின் பெருந்தேவபாணி. தேவபாணி என்பது இசைப்பா வகைகளில் ஒன்று. இது பெருந்தேவபாணி என்றும் சிறுதேவபாணி என்றும் இரண்டு வகைப்படும். பெருந்தேவபாணி நக்கீரரால் அருளப் பெற்றது. சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி அப்பெருமானின் திருவருள் திறத்தை பண் பொருந்த பரவி போற்றுவதால் இது பெருந்தேவபாணி என பெயர் பெற்றது. மகாதேவன் என்னும் சொல்லின் தூய தமிழ் வடிவம் பெருந்தேவன் என்பதாகும். அவன் மீது பாடப்பெற்ற பண்ணோடு கூடிய பாட்டு ஆகையினால் இது பெருந்தேவபாணி என பெற்றது. இந்நூலில் சிவபெருமானின் திருப்பெயர்களும் மண்ணுயிர் காத்தல் வேண்டி இறைவன் இயற்றியருளிய அருட்செயல்களும் யாண்டும் நிறைந்துள்ள இறைவனின் மெய்மைத் தன்மைகளும் 67 அடிகள் கொண்ட இந்த நூலில் நக்கீரதேவர் எடுத்துரைக்கிறார். சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி போற்றுகிறார் நக்கீரர். இறைவனாகிய சிவபெருமான் 3 இலைகள் கொண்ட சூலத்தை கையில் ஏந்தி உள்ளான். அதன் மூலம் உயிர்களின் ஆணவ கர்ம மாயாமலங்களை அழிக்கிறான். எனவே அவன் சூலபாணி. அவன் அழல் வண்ணன், ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் ஜோதி வடிவினன். எனவே அவன் சுடர் தரு வடிவினன். ஆலகால விடத்தை உண்டு அதனை கழுத்தில் அடக்கிய திருநீலகண்டன். அக்னியின் வடிவாக நெற்றிக்கண் உடையவன். உடல் முழுவதும் திருநீறு சாற்றி வெந்நீரு ஆடியிருப்பவன். ஆதலால் அவன் பால் வெண்ணீற்றன் ஆயினன். சனகாதி முனிவருக்கு உபதேசம் செய்தவனாய் பரமயோகியானவன். அடியவனாம் மார்க்கண்டேயருக்காக திருக்கடையூரில் காலனை காய்ந்து காலசம்ஹார மூர்த்தியானவன். மார்பில் முப்புரி நூலை அணிந்தவன். நுண்ணிய கேள்வி ஞானமுடையவன். இவ்வாறு இறைவன் பெருமைகளை நக்கீரர் கூறும் பெருந்தேவபாணி வரிகள் இதோ. சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை எத்தியோர் கண்ணனை. சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை எத்தியோர் கண்ணனை. சூலபாணியை சுடர்தரு வடிவனை நீலகண்டனை நெற்றியோர் கண்ணனை. நெற்றியோர் கண்ணனை நெற்றியோர் கண்ணனை பால்வெண்ணீற்றனை. பால்வெண்ணீற்றனை பரமயோகியை. பால்வெண்ணீற்றனை பரமயோகியை. பால்வெண்ணீற்றனை பரமயோகியை. காலனை காய்ந்த கரைமிடற்றண்ணலை. காணனை காய்ந்த காலனை காய்ந்த கரைமிடற்றண்ணலை. கரைமிடற்றண்ணலை கரைமிடற்றண்ணலை. இறைவன் அழகிய திருமேனியை உடையவன். ஆகையால் அவன் சுந்தரேசன் சொக்கநாதன் எனப் பெற்றான். மிக நல்ல வீணை தடவி வாசிக்கும்
வீணாகான தட்சிணாமூர்த்தியானவன். ஆகையால் கொக்கரை பாடலை என்ற பெயரை அவன் பெற்றான். சூலமேந்திய கையனாகிய அவன் விண்ணில் தோகின்ற முடியை உடையவன். அக்னி தேவனையே காய்ந்தவன். தேவர்களுக்கெல்லாம் மகாதேவனாய் உள்ளவன். திருமாலாக இருப்பவன். காலத்தையே மனம் பொருந்திய மாலையாக கொண்ட பரிபூரணன் என கூறும் வரிகள் இது. நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை கோலமேனியை கொக்கரை பாடலை வேலுடை கையனை விழ்தோய் முடியனை ஞானத்தீயினை நாதனை காய்ந்தனை தேவதேவனை திருமறு மார்பனை காலமாகிய கடிகமழ் தாரனை வேதகீதனை வெண்தலை ஏந்தி இறைவன் தூமரை பாடும் வாயன். நான் மலைகளின் வடிவே அவன் வடிவு. பிரம்மனின் 5வது தலையை கிள்ளி அம்மண்டை ஓட்டையே பிச்சை பாத்திரமாக ஏந்திய கபாலீஸ்வரன். நம் பாவங்களை போக்குகின்ற பாவநாசனன். பரமேஸ்வரனாக உள்ளவன். 7 சுரங்களையும் உண்டாக்கி சாமகீதம் பாடுகிறான். புள்ளிகள் கொண்ட பாம்பை அணிகலனாக கொண்ட பன்னக பூஷணன். கொன்றை மலர் அணியும் புண்ணியன். ஆதிமூர்த்தி. தேவர்களின் தலைவன் என அந்த பிரானை போற்றும் வரிகள் இவை. பாவநாசனை பரமேச்சுரவனை கீதம் பாடியை கிளர் பொறி அரவனை போதணி கொன்றை எம் புண்ணிய ஒருவனை எம் புண்ணிய ஒருவனை ஆதிமூர்த்தியை அமரர்கள் தலைவனை சாதிவானவர் தம் பெருமானை சாதிவானவர் தம் பெருமானை வானவர்கள் 12 ஆதித்தர், ஏகாதச ருத்ரர், அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள் என பிரிவுகள் கொண்ட 33 கோடி பேருக்கும் தலைவன் சிவபெருமான். வேத விற்பன்னன். தர்மதேவதையை காளை வாகனமாக உடையவன். கடல் போன்ற நுரை போன்ற வண்ணன். உலகத்து ஒருவனாக உள்ளவன். தலைவனாகவும் நன்னறி பொருளாகவும் இருப்பவன். மாலையில் எரிகின்ற மயானத்தில் ஆடுகின்றவன் என நக்கீரர் போற்றும் வரிகளை கேட்போமா? வேத விச்சையை விடை உடை அண்ணலை ஓதவண்ணனை உலகத்து ஒருவனை நாதனாகிய நன்னெறி பொருளினை மாலைதான் எரி மயானத்து ஆடி. கடலில் அமுதம் பெற கடைந்த போது வாசுகியாகிய பாம்பு உமிழ்ந்த ஹாலம் என்னும் விடமும் கடலில் உருவான ஆலம் என்னும் விடமும் ஒன்றாகி எழுந்தது ஆலகால விஷம்.
அதனைக் கண்டு எல்லோரும் அஞ்சி நடுங்கி சிவபெருமானிடம் முறையிட இறைவன் அவ்விடத்தை அமுதாக உண்டு தம் கழுத்தில் அடக்கி உலக உயிர்களை காத்தவன். இக்கோலத்தில் உள்ள பிரானை ஆந்திர மாநிலம் சுருட்டுப்பள்ளி என்னும் தலத்தில் காணலாம். வேலை நஞ்சினை அமுதாக்கிய என இறைவன் பெருமை கொண்டவன். வேத வேள்வியாக உள்ளவன் இறைவன். விண்ணவர் தலைவனாகிய அவன் ஆதிமூர்த்தியாகவும் அருந்தவ முதல்வனாகவும் உள்ளான். ஆயிரக்கணக்கான உயிர்களால் அறிவதற்கு அரியவன் அவன். வேலை நஞ்சினை மிக அமுதாக்கிய வேத வேள்வி விண்ணவர் தலைவனை விண்ணவர் தலைவனை விண்ணவர் தலைவனை ஆதிமூர்த்தியை ஆன ஆதிமூர்த்தியை அருந்தவ முதல்வனை ஆதிமூர்த்தியை அருந்தவ முதல்வனை ஆயிரநூறுக்கு அறிவறியானே ஆயிரநூறுக்கு அறிவறியானே 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 அறிவறியானே. புனிதவதியார் தன் கணவன் தன்னை தெய்வமாக கருதியதை அறிந்தவுடன் இறைவனிடம் பேயுடம்பு வேண்டி பெற்றனள். அவ்வடிவுடனேயே கைலை சென்று பின் திருவாலங்காட்டில் இறைவனின் நடனக் காட்சி கண்டு முக்தி அடைந்தவர். எனவே சிவபெருமான் பேயுருவு தந்த பிறையணி சடையன் எனப் பெற்றார். அப்படிப்பட்ட வரிகள் இதோ. பேய் உருவு தந்த பிறையணி சடையனை பிறையணி சடையனை பேய் உருவு தந்த பிறையணி சடையனை. சிவபெருமான் குற்றமற்ற ஜோதி வடிவனாக உள்ளான். இமவான் பெற்ற மலைமகளாம் பார்வதி அன்னையின் கணவன். கூறிய மழுவை ஏந்தியவன். கொல்வதற்கரிய யமனையும் அவனது திருவடியால் உதைத்து அழித்து வீரச் செயல் புரிந்தவன். அடியவர்க்காக கன்றிய காலனை காலார் கடிந்தவன் என்பார் அப்பர் சுவாமிகள். தவறு உணர்ந்து வருந்திய யமன் யமனேஸ்வரத்தில் இறைவனை பூஜித்து வேண்டிட அவனுக்கு அருள் செய்த சிவனாகவும் இருக்கிறார். திருநீற்று பையை உடையவன். பெருமை பொருந்திய கங்கையாற்றை சடையில் அணிந்த புண்ணிய மூர்த்தி. குற்றமற்றவனாய் விளங்கும் பெரியவன். நிறைந்த வேதப்பொருளாகவும் இருப்பவன். திருவாசகத்திற்கு பொருள் யாது என்னும் வினாவிற்கு மாணிக்க வாசகர் நடராசப் பெருமனையே விடையாகச் சுட்டிக்காட்டியமை இங்கு நினைவு கூற வேண்டும். ஈசனாக இறைவனாக முடிவுற்ற பெருமை உடையவனாக விளங்குகின்றான் அந்த இறைவன். பூசலார் மனத்தில் கட்டிய ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவிற்கு பல்லவர்கோன் கட்டிய ஆலய குடமுழுக்கு விழாவையே மாற்றச் சொன்ன பெருந்தகையாளன் அவன். எனவே நினைப்பவார் நெஞ்சத்து உள்ளனை என்கிறார் நக்கீரர். மகரந்தத்தோடு கூடிய மலரினை அணிபவன் சிவபெருமான். திருப்புனல் வாயில் பதிகத்தில் திருஞான சம்பந்தர் புன்னை நன்மாமலர் பொன்னு தீர்க்கும் புனவாயில் என்று கூறுவதை இங்கு நாம் நினைவு கூற வேண்டும். எனவே அவன் தாதனை மலரனாகிறான். தர்ம வடிவினனாக பிரம்மனாக காதுகளில் குழையினை உடையவனாக யானை தோலை போர்த்திய கஜாரியாகவும் உள்ளான் என்று நக்கீரர் போற்றுகிறார். அத்தகைய வரிகள் இதோ. மாதரு சோதியை மலைமகள் கொழுநனை மலைமகள் கொழுநனை கூறிய மழுவனை கொல்லற்கு அரும் காலனை சீரிய அடியால் காலனை சீரிய அடியால் செத்து அருள் சிவனை
காலனை சீரிய அடியால் செற்று அருள் சிவனை பூதிப்பையனை பூதிப்பையனை புண்ணியமூர்த்தியை புண்ணியமூர்த்தியை பீடுடை ஆற்றை பிராணி தலைவனை பிராணி தலைவனை பிராணி தலைவனை நீடிய நிமலனை நிறைமறைப் பொருளினை நீடிய நிமலனை நிறைமறைப் பொருளினை ஈதனை இறைவனை ஈரில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளானே ஈசனை இறைவனை ஈரில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளானே. சடையில் கங்கையைக் கொண்டுள்ள சிவபெருமான் திருநாகைக்காரோணம் என்னும் நாகப்பட்டினத்துள் சுந்தர விடங்கனாய் உள்ளான். இத்தலம் சப்தவிடங்கத் தலங்களுள் ஒன்று. வித்தக வீதியன் கொன்றை மலர் மாலையை மார்பில் தரித்துள்ளான். திரிபுரங்களை மட்டுமழித்து அதனை கொண்டிருந்த தாரகாட்சகன் கமலாட்சகன் ஆகியோரை துவாரபாலகர்களாகவும் வித்யுன்மாலியை மத்தளம் வாசிப்பவனாகவும் ஆட்கொண்டான். பிரம்மனுடைய கபால ஓட்டினை திருமாலின் குருதியைக் கொண்டு நிறைத்தவன். கபாலத்தில் குருதி நின்ற பிறகு ஐயனாரை தோற்றுவித்தவன். ஆலகால விஷத்தை அமுதமாகச் செய்தவன். நெஞ்சில் இரக்கமில்லாத ராவணன் கைலையை இலங்கைக்கு எடுத்துச் செல்ல முயன்ற போது சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் அழித்திட மலையில் சிக்குண்டு ஓ என அலறி தன் வலிமை இழந்த ராவணன் பின் சாமகானம் இசைத்து வேண்ட அவனுக்கு சந்திரகாசம் என்னும் வாளினை கொடுத்தவன். தக்ஷன் சிவபெருமானை அவமதிக்க ஒரு வேள்வி செய்தான். அதற்கு தேவர்களும் வருகை தந்தனர். வேள்விக்கு வந்த சிவனின் தேவியாகிய தட்சாயினியை தக்கன் அவமதிக்க அவள் அந்த வேள்வி தீயிலேயே விழுந்தாள். இறைவன் அகோர வீரபத்ரரை அனுப்பி தக்ஷனை சம்ஹரித்து அவன் தலையை வெட்டி யாகத்தில் இடம்பெறச் செய்தான். கலந்து கொண்ட தேவர்கள் அனைவருக்கும் தண்டனை அளித்தான். இத்தலம் அட்டவீரட்டான தலங்களுள் ஒன்றாகிய திருப்பரியலூர் எனப்படும் கீழப்பரசலூர் ஆகும். அருள்மிகு இளங்கொம்பு அணையாள் உடனாய தக்ஷபுரீஸ்வரர் வீற்று அருள் புரியும் தலம் இது. தேவர்கள் தவறு செய்யினும் அவர்களை தண்டித்து நீதியாக இருப்பவன், குற்றமற்றவன், புண்ணியன், புனிதன், பண் வகைகளாக இருப்பவன், பழம்பொருளும் அவனே, ஊழியும் உலகும் அவனே, வாழ்பவனும் அருள் தருபவனும் அவனே, தேவரும் தீர்த்தமும் அவனே, மலையும் கடலும் அவனே, இன்பமும் துன்பமும் அவனே, தாயும் தந்தையும் அவனே. திருச்சிராப்பள்ளியில் ரத்னாவதிக்கு பேறு பார்க்க தாயாய் வந்தவன் அவனே. விரிஞ்சிபுரத்தில் சோமசர்மா என்னும் சிறுவனுக்கு தந்தையானவனும் அவனே. ஐம்பூதங்களும் அவன் வடிவே. காஞ்சியில் மண்ணாய், திரு ஆனைக்காவில் நீராய், அண்ணாமலையில் நெருப்பாய், திருக்காலத்தில் காற்றாய், சிதம்பரத்தில் ஆகாயமாக வீற்றிருப்பவன். புக்தியும் முத்தியும் அவனே. இவ்வாறெல்லாம் அவன் தன்மைகள் முழுவதையும் சொல்வதற்கு அரியது. மிக பழமையானவனாகிய சிவபெருமான் மதுரையில் கோவில் கொண்டுள்ளான். அவன் என் கண்ணெதிரே நின்றும் அறியாமல் அவனது அருந்தமிழை பழித்து விட்டேன். பொருந்திய சிறப்போடு அடியேன் உன் இரு திருவடிக்கீழ் நின்று வேண்டியவற்றை விரைந்து வேண்டுகின்றேன் என மனமுருகி அழுது வேண்டுகின்ற நக்கீரரின் சொற்கள் இதோ. தாதணி மலரினை தருமனை பிரமனை தாதணி மலரினை தருமனை பிரமனை காதணி குழையனை கழித்தின் உரியனை சூழ்சடை புனலனை சுந்தர விடங்கனை சூழ்சடை புனலனை சுந்தர விடங்கனை
தார்மலர் கொன்றை தயங்கும் மார்பனை வித்தக விதியனை தீதமறு செய்கை திரிபுரம் எரித்தனை திரிபுரம் எரித்தனை திரிபுரம் எரித்தனை நன பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் சென்னீர் கபாலம் நிறைத்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் சென்னீர் கபாலம் நிறைத்தனை பிரமன் பெருந்தலை நிறைவதாக கருமன் சென்னீர் கபாலம் நிறைத்தனை கபாலம் நிறைத்தனை கபாலம் நிறைத்தனை நிறைத்த கபால நிறைத்த கபால சென்னீர் நின்றும் நிறைத்த கபால சென்னீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினை நிறைத்த கபால சென்னீர் நின்றும் உரைத்த உருவார் ஐயனை தோற்றினை ஐயனை தோற்றினை ஐயனை தோற்றினை ஐயனை தோற்றினை ஐயனை தோற்றினை தேவரும் சுரரும் திறம்படக் கடைந்த ஆர்வம் உன்னஞ்சம் அமுதமாக்கினை தேவரும் சுரரும் திறம்படக் கடைந்த ஆர்வம் உன் நஞ்சம் அமுதமாக்கினை நஞ்சம் அமுதமாக்கினை நஞ்சம் அமுதமாக்கினை ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அழித்து விரல் வாழ் கொடுத்தனை விரல் வாழ் கொடுத்தனை ஈரமில் நெஞ்சத்து இராவணன் தன்னை வீரம் அழித்து விரல் வாழ் கொடுத்தனை திக்கு அமர் தேவரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்வி தளரச் சாடினை தக்கன் வேள்வி தளரச் சாடினை திக்கு அமர் தேவரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்வி தளரச் சாடினை வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பன்னியல் நீயே பழம்பொருள் நீயே வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பன்னியல் நீயே பழம்பொருள் நீயே ஆன
பண்ணியல் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே தீர்த்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பண்ணியல் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே தேவரும் நீயே சித்தமும் நீயே மூவரும் நீயே முன்னெறி நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே இன்பமும் நீயே துன்பமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே தந்தையும். இனி இறுதியில் ஒரு வெண்பா மூலம் நக்கீரர் வேண்டுகிறார். பெருமான் வேண்டியதை வேண்டாமல் இகழ்ந்து விட்டேன். அதாவது, நீ நெற்றிக்கண்ணை காட்டிய போது இகழ்ந்து தவறு செய்து விட்டேன். அப்படியே விரைந்து என் மேல் உள்ள கோபத்தை தீர்த்தருளுக தேவாதி தேவனே, உன் சீற்றத்தை தீர்த்து அருளே நீ எனக்கு செய்யும் அருளாகும் என நக்கீரர் வரம் வேண்டி பெருந்தேவபாணியை முடிக்கிறார். யமனை உதைத்து அருள் செய்தமை, தக்ஷன் தலையெரித்து அவனுக்கு ஆட்டுத்தலை பொறித்து அருள் செய்தமை, காமனை எரித்தமை, பிரம்மனது தலை பறித்தமை போன்ற வீரச் செயல்களையெல்லாம் கூறி அறியாது பிழை செய்த தம்மீது சீற்றம் கொள்ளாமல் அருள் செய்ய வேண்டி பாடுகிறார். இப்பெருந்தேவ பாணியை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்தால் இறைவன் நம் பிழைகளை பொறுத்து பேரின்பம் அளிப்பான். ஆகையினால் இதனை நாள்தோறும் ஓதி நலம் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 19ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீர தேவ நாயனாரின் பெருந்தேவபாணி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.